டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். திரு சந்தானம் அவர்கள் லீட் ரோலில் நடித்து இப்போ திரையரங்குகளில் பிரபலமாக ஓடிட்டுருக்கிற படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நமது கதையில் கதாபாத்திரத்தில் பார்க்க போகிற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இதோட டைரக்டர் மற்றும் எழுத்து மற்றும் இயக்கம் திரு எஸ் பிரேமானந்த் அவர்கள். ப்ரொடியூசர் 2-3 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். திரு சந்தானம் அவர்கள், செல்வராகவன் அவர்கள், திரு கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பல முன்னணி மற்றும் எல்லா வகையான காமெடி கிளாமர் ரோல்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குழுவாக இங்கே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்க போனீங்கன்னா எல்லாத்தோட கலவை, பல ஆங்கில படம், பல தமிழ் படத்துடைய எல்லா படத்தோட கலவையும் மொத்தமாக வச்சு ஒவ்வொரு பிட்டாக போட்டு அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி நகர்த்துறது, எப்படி ஸ்க்ரீன் பேல போகிறது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டாங்க. நானும் படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. இதில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு பிளாக்குன்னு ஒரு தமிழ் படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுலேயே நம்ம காணொலியிலேயே கொடுக்குற ஒரு லிங்க்கும் கொடுக்குறேன். ஒரு 10 வகையான சயின்ஸ் ஃபிக்ஷனை தழுவி பிளாக் ஹோலுன்ற கான்செப்டில் பிளாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே அதோட பிரமாதமாக இருக்கும். அந்த படத்துடைய லைட்டர் சைடாக இந்த படத்தை எடுத்துக்கலாம். பட் இதில் வர அந்த கெமிக்ஸு ஜாம்பி மாதிரி இருக்கிறதா ரொம்ப மிகைப்படுத்தல், ரொம்ப இதில் உட்காராத பல விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. பட் நம்ம எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, அந்த ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை என்னவா கொண்டு வரணும், அவுட்புட் என்னவா இருக்கணும்னு அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பல தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸில் உள்ள லைட்டர் சைடு எல்லாம் போட்டு ஒரு பயமுறுத்தாத படம் எடுக்கணுன்னா எப்படி எடுக்கணுன்றதை பற்றி யோசித்து ஒரு அவுட்புட் இப்படி வந்திருக்கணும்னு வேணால் நம்மளே சொல்லலாம். இதை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணுறதுக்கோ இதில் உள்ள லேர்னிங்ஸோ எதுவுமே சுத்தமாக கிடையாது. நம்ம ஒரு சிரிப்பு காமெடி, ஒரு நகைச்சுவை நடிகர், பிரபலமாக இருக்கிற ஹீரோவாக இருக்கிற நகைச்சுவை நடிகர் ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம். மற்றபடி எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த விமர்சனங்களை பற்றியோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு படத்தை பற்றியோ, இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை பற்றியோ நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. வணக்கம்.